ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இக்ரம் மாஹிர். ஏஎல் சயின்ஸ் கைடன்ஸின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் 2025ஆம் ஆண்டு உயிரியல் பிரிவில் வரப்பெற்ற சில எம்சிக்களுக்கான எளிய விளக்கங்களை பார்க்க போறோம். அதே போல அதை எப்படி கையாளுற என்ற கைடன்ஸையும் நான் இந்த கிளாஸ்ல சொல்லுவேன். பாருங்க, முதலாவது கேள்வியா வந்திருக்கு, களத்தின் கரு தொடர்பான பின்வரும் கூற்றுக்களில் சரியானது எது அப்படின்னு கேட்டுக்கிறார். அப்ப இந்த கேள்வியை நாங்க அணுகுக்கு முந்தி கரு சம்பந்தமான ஒரு அறிவுண்டு எங்களுக்கு இருக்க வேணும். அப்ப கரு சம்பந்தமா எங்களுக்கு கைட்ல என்ன தந்திக்கிறாருன்னு பார்த்தா பாப்போம். அதுல என்ன தந்திக்கிறார், அந்த அந்த நோட்ஸை எப்படி ஞாபகம் வச்சு இந்த எம்சிக்குள்ள எப்படி அப்ளை பண்றதுன்றையும் பார்ப்போம். ரைட், உங்களுக்கு ரிசோர்ஸ்ல என்ன தந்திக்கிறான்னு நான் லைட்டா சொல்றேன். ஆனா நான் இந்த இப்படி நோட்ஸ்ல வந்து எல்லா எம்சிக்கும் சொல்ல மாட்டேன். 2024, 25 இந்த எம்சிக்கு வழங்கப்படுறத விட மட்டும்தான் வந்து இந்த அனலைஸ் நான் சொல்லுவேன். அடுத்த ஆண்டுகள்ல வழங்கப்படுறத விட நான் என்ன செய்வேன், குயிக்கா போயிடுவேன். ஏன்னா நான் அடுத்த இந்த மாதிரி எழுதுற ஆக்களுக்கு கவர் பண்ற மாதிரி தான் நாங்க இந்த எக்ஸ்பிளைனை தயாரிக்கணும். ஏன்னா வந்து இப்ப இந்த நோட்ஸ் மெத்தட்ல வந்து அவங்களுக்கான டைம் போதாமலே இருக்கும். இந்த மெத்தட்ல எக்ஸ்பிளைன் பண்ண விட இனி வார உள்ள காலங்களில் படிக்கிற 2027 அல்லது 28 பெட்ச் அல்லது அதுக்கு பிறகு வர ஆக்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு டைம் போதுமா இருக்கும். ஆனா இந்த வருஷம் எழுத போற ஆக்கள் வந்து டைம் போதாம இருக்கும். அதனால அடுத்தடுத்த எம்சிக்யூ எக்ஸ்பிளைன் பண்ண கூட குயிக்கா தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ரைட், இதுக்கு மட்டும் இந்த பேப்பர்களுக்கு மட்டும் எப்படி நாங்க தியரியை படிச்சு எப்படி அப்ளை பண்றது என்ற வரைக்கும் நான் அழகா சொல்லுவேன். ரைட், பாருங்க, கரு தொடர்பாக உங்களுக்கு ரிசோர்ஸ்ல தந்த சில நோட்ஸ் நான் கவனமா வாசிக்கிறேன், கவனமா கேட்டுக்கொண்டிருங்க. களத்தின் மிகவும் முனைப்பான புன்னகம், அதே போல அதிகளவு பரம்பரை அலகுகளை கொண்டது. கவனம், 5 மைக்ரோமீட்டர் சராசரி விட்டம் உள்ளதாம். அதாவது விட்டம் தெரியும் தானே, இது வந்து கிட்டத்தட்ட 5 மைக்ரோமீட்டர் சராசரி விட்டமுடையதாம். அதே போல ஒரு இரட்டை மென்சவ்வு போர்வையால் மூடப்பட்ட புன்னகம். கவனம் பாருங்க, உள் மென்சவ்வு அதே போல வெளி மென்சவ்னு இரட்டை மென்சவால் போற்றப்பட்ட ஒரு புன்னகம். அதே போல இன்னும் இருக்கு எங்களுக்கு புன்னகங்களாக இளைமணி, பச்சைமணி, அந்த டீம்களே இருக்கு இரட்டை மென்சவ்வு. அப்ப நீங்க அதை அடுத்த அனலைஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. எல்லாத்தையும் சொன்ன அந்த வீடியோ பெருசாயிரும். நான் இது செய்யற எம்சிக்கு எக்ஸ்பிளைன் தான். நான் வேணுமெண்டா அதை எப்படி செய்யற கைடன்ஸ் வந்து தனியா இன்னொரு வீடியோல நான் கட்டாயம் போடணும். ஒரு 5 அல்லது 10 எம்சிக்கு முடிஞ்ச மாதிரி அதை கட்டாயம் பாருங்க. பயாலஜி எப்படி படிக்கிறது, எப்படி செய்யறது, மிச்சம் ஈஸியான பாடம். ஆனா நீங்க நிறைய பேர் கதையை கேட்டு தொங்கோட்ட மூடி இதை கடினமாக்கி வச்சுக்கிறீங்க. ரைட், பாருங்க, அடுத்த நோட்ஸ் 5 மைக்ரோமீட்டர் சராசரி விட்ட முடியாது. கவனம், இது 5 மைக்ரோமீட்டர். அடுத்த பாயிண்ட்ஸ் உள்வாங்கி வச்சுக்கணும் படிக்கும் போது. ரெண்டாவது, கருச்சுழியானது உள்கமா வெளி மென்சவோல் என்ற 2 மென்சவோலை கொண்டது. இவை ரெண்டும் 20 தொடக்கம் 40 நானோமீட்டர் இடைவெளியினால் பிரிக்கப்பட்டுள்ளதாம். உள் மென்சவு கமா வெளி மென்சவுக்கு இடையில் உள்ள அகலம் உள்ளதாம் 20 தொடக்கம் 40 நானோமீட்டர். கவனம், நானோமீட்டர் கவனமா, இது மைக்ரோமீட்டர், இது நானோமீட்டர். உங்களுக்கு தெரியும் நானோமீட்டரை விட மைக்ரோமீட்டர் பெருசு. இது 10⁻6, இது 10⁻9. கவனம், அப்ப உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த அடிக்கிற முட்டையின் உள்பகுதியை விட முட்டையிற ஓடு பெருசு. ஒரு முட்டைக்கு நீங்க ஒரு எண்ணம் ஒரு கற்பனையில வச்சுக்கலண்டா முட்டையிற அகலத்தை விட முட்டையிற ஓடு தடிப்பாருங்க. இல்ல, இவரே 5 மைக்ரோமீட்டர் இருக்கிற இவர் என்னண்டு 20 40 மைக்ரோமீட்டர் வர நானோமீட்டர் வரும். கவனம், அதை ஏன் சொல்றேன்னு உங்களுக்கு பேப்பரை பார்க்க கூட விளங்கும். அந்த மாதிரி படிக்கணும், அடிக்கடி ஒவ்வொரு வரியா படிக்கணும். ரைட், அடுத்தது பாருங்க, இவை உள்வரும் வெளியேறும் பதார்த்தங்களை சீராக்கும் சில நுண்துளை சிக்கல்களை கொண்டு இருக்கிறதாம். அதாவது உள்ளுக்கும் வெளியில வர சப்ளைக்கு, அதாவது யார் உள்ளுக்கு வரணும் யார் வெளியே போகணும்னு எடுக்கிற சப்ளைக்குரிய பதார்த்தம். இதனூடாகத்தான் நீங்க பின்னுக்கு படிப்பீங்க வந்து மொலிகுலர் பயாலஜியில படிச்சாக்களுக்கு எக்ஸாம் எழுத போறாங்களுக்கு எம்ஆர்என்ஏ வந்து பிரதி எடுத்து கரண்டோட டிஎன்ஏல இருந்து தகவல் கொண்டு புரதம் தொகுக்கிற, அதே போல உள்ளுக்கு வர வெளி வர இந்த மாதிரி செட் பல ஏரியாவில் நடக்கும். அப்ப அது படிக்க கூட உங்களுக்கு பயாலஜி சம்பந்தமான ஒரு பூரண ஒரு அறிவு வந்து அழகா வரும். சும்மா கட்டமா படிச்சு போக கூட சும்மா அந்த மாதிரி வரும். ரைட், அடுத்தது பாருங்க, புரத இலைகளால் ஆக்கப்பட்ட கருமென்றகடுகள் கருச்சூழியின் உட்புறத்தை படலிடும். கவனம், கருச்சூழியின் உட்புறத்தை தான் புரத இலைகளால் கருமென்றகடு பரலுது. வெளிப்புறத்துல வந்து யார் இருப்பாருன்னா RER ER இந்த டீம்லாம் இருக்கும். வெளிப்புறத்துல RER அதாவது ரைபோசோம்கள் இந்த இதுல இணைஞ்ச மாதிரி இந்த டீம் தான் பெட்டையால இருக்கும். உள்ளுக்க இருக்கப்போ புரத இலைகளால் ஆக்கப்பட்ட ஒரு கருமென்றகடு தான் சுத்தி இருக்கப்போ அழகா. ரைட், அப்ப அதையும் அந்த பொசிஷனையும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் மண்டைக்கு வச்சுக்கலுங்க. ரைட், அடுத்தது பாருங்க, கருத்தாயமானது புரத இலைகளால் ஆக்கப்பட்டது. இது கருவின் உட்பகுதி முழுவதும் பரவி காணப்படும். கருத்தாயத்தினுள் குரோமட்டின் புன்கருவின் என புதைந்து காணப்படும். கருத்தாயத்துல யார் இருக்கு, இந்த ஏரியாவில் இதுதான் பெரிய பகுதியா தாய். இந்த பகுதியில ஒன்று குரோமட்டின் இருப்பார், அதே போல புன்கருவும் இருப்பார். கட்டாயம் உங்களுக்கு தெரியும், உங்களோட தொழில்கள் கட்டாயம். அதாவது இது படிச்சிருப்பீங்க, அவத்தைகள். அதுல அவத்தின் ஒவ்வொரு படிநிலையும் ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு தொழிலை புரிஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த இருக்கிற கரைஞ்சி பரவலா கிடைக்கிற இந்த குரோமட்டின்லாம் வந்து என்ன செய்யும், இறுக்கமாக சுருளடையும். இப்ப கருப்பிரிவு முடிவு கட்டத்துல தான் சுருளடையும். ஆரம்ப கட்டத்துல களம் பிரிவடையாத ஆரம்ப நிலையில என்ன செய்யும், இப்படி பரவலா சும்மா கிடப்பார். அதாவது ஆரம்ப நிலையில வந்து பிரிவிலையுமே சும்மா கிடப்பார். ஒரு நிலையான ஒரு அங்கிக்கு மாறக்கிட களம் பிரிவடைஞ்சு இறுதியில நிலையான ஒரு அங்கமா மாறக்கிட ஈச்சவத்தியா கூட எல்லா நிறமுழுத்த சேப்புக்கும் மாறிடும்.
அப்ப அந்த செயற்பாடை கம்பேர் பண்ணி இதை என்ன செய்யணும் நினைவுல வச்சுக்கணும் படிக்கணும் அப்படித்தான் படிக்கணும் கம்பேர் பண்ணி என்ன செய்யணும் அதை இதோட மேட்ச் பண்ணி சிலபஸ் வந்து அவர் ரோட இருக்கு அப்படி தருவார் ஆனா அங்கங்க ஜாயிண்டா இருக்கிறது வந்து டைம்ஸ் 7வது யூனிட் படிக்கணும் மொழிக்குள்ள பயிற்சி படிக்கணும் இந்த யூனிட் அறிவு இருக்கும் அப்படி கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா இந்த மெத்தட் வந்து ஆண்கள்கிட்ட கேட்டு நீங்க உருவாக்குறீங்க இந்த மெத்தட்லாம் வந்து உங்களுக்கு நீங்க இன்னொரு ஆளுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி நீங்க உருவாக்குனா தான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் பாடத்துல ரைட் அப்ப பாருங்க அடுத்த பாயிண்ட்ஸ் பாருங்க புன்கருவானது இருள் நிறமாக சாயமேற்றப்பட்ட சிறுமணிகளாக நார்களுடன் தோற்றமளிக்கும் குரோமட்டினுக்கு அருகில் உள்ள பகுதியாக அந்த புன்கரு கொஞ்சம் விவரிக்கிறார் இது வந்து அடுத்த வருஷத்துல வரலாம் இந்த வருஷம் வராட்டி ரைட் பாருங்க குரோமட்டின் பிரிவடையாத களங்களின் கவனம் பிரிவடையாத களங்களின் இலத்திரன் நுண்வரையங்களில் பரவலடைந்த திணிவாக தோற்றமளிக்கும் டிஎன்ஏயினதும் புரதங்களினதும் ஒரு சிக்கலாக காணப்படுகின்றது யாரு இந்த இருக்கிற குரோமட்டின் வந்து டிஎன்ஏ ஆறு கடைசியா வரப்போற நிறமூத்தமா வரப்போற அப்ப நிறமூத்தம் சம்பந்தமான முழு ஃபுல்லா டீடைல்ஸா 7 யூனிட்ல படிப்பீங்க அப்ப இந்த பகுதியில சிம்பிளா போயிடும் உங்களுக்கு நிறமூத்தம் யார் அதுல யார் என்ன மூலப்பொருள் ஆகப்பட்டது நல்லாவே தெரியும் ஆறு டிஎன்ஏ புரதங்கள் இந்த டீம் தான் இருக்குமா சொல்ல திரும்பி ஹிஸ்டோன்ற மாதிரி அந்த படிலாம் பின்னுக்கு படிப்பீங்க அப்ப படிக்கிற எக்ஸாமுக்கு போட ஃபைனல் எக்ஸாம் தான் நம்ம டார்கெட் அந்த டைம் உங்களுக்கு ஒரு ஃபுல்லான ஒரு பிக்சடான அறிவா இருக்கும் ஆனா இப்ப இன்னும் செய்யலாம் இயலாண்டு இல்ல அப்ப வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே நீங்க ஒரு சயின்டிஸ்டா மாறிடுவீங்க ரைட் பாருங்க டிஎன்ஏ புரதங்களும் ஒரு சிக்கலாம் கருப்பிரிவின் போது குரோமட்டின் ஒடுக்கமடைந்து இறுக்கமாக சுருடைந்து நிறமூத்தம் எனும் ஒரு நாள் வடிவ அமைப்பு கொண்டு உருவாக்கும் உதாரணமா மனுஷன்ல 46 நிறமூத்தம் இவ்வளவு பொசிஷன் உங்களுக்கு தந்திக்கல தரிசனம் தந்துட்டு இவ்வளவு நீங்க படிச்சுட்டு தான் எக்ஸாம் கூட போய் குந்தி இருந்து எம்சிக்யூ செய்ய போறீங்க உண்மையிலேயும் இந்த பயாலஜி பாடத்துக்கு வந்து மற்ற பாடங்கள் மாதிரி 2 ஹவர்லாம் எம்சிக்கு தேவையில்லை மற்ற பாடங்கள் 2 ஹவர் தேவையில்லை ஆனா பயாலஜியை சொன்ன உண்மையில பொறுத்த வரைக்கும் எனக்கெல்லாம் 45 நிமிஷம் போதுமா இருந்தது அல்ஹம்துலில்லாஹ் 40க்கு மேல வந்துச்சு 45 நிமிஷமே அதுல என்ன விஷயம் பயாலஜி பாடம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் உள்ள ரிசல்ட்ஸை தீர்மானிக்க பாடம் இல்ல வீட்டை இருந்து நீங்க எவ்வளவு படிச்சுட்டு போறீங்களோ அவ்வளவுதான் உங்களோட ரிசல்ட் மற்ற பாடங்கள் வந்து எக்ஸாம் கோலம் தீர்மானிக்க டைமுக்கு செய்யற அதே போல இல்லை ஆனா கட்டாயம் எல்லா பாடத்துக்கும் ப்ராக்டிஸ் முக்கியம் அப்ப நான் இதுல அட்வைஸ் மோட்டிவேஷன் சொல்ல வரையில அடுத்த வீடியோல சொல்றேன் ரைட் பாருங்க கேள்வி மூலம் அப்ப நீங்க எங்க வீட்டுல இருந்து எவ்வளவு படிச்சுட்டு போறீங்களோ அதுதான் பயாலஜி ரிசல்ட்ஸ் அங்க டைம் ஒரு பிரச்சனை உங்களுக்கு எம்சிக்கு வராது ஆனா ஸ்ட்ரக்சர் எஸ்ஐக்கு ஒரு டஃப் வரும் அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன செய்யும் ப்ராக்டிஸ் எடுக்கணும் நான் அதை எல்லாத்தையும் சொல்லுவேன் ரைட் பாருங்க முதலாவது கேள்வியே புரத இலைகளால் ஆக்கப்பட்ட கருமின்றகடு கருச்சூழியின் வெளிப்புறத்தை படலிடுமாம் இப்பதான் இப்பதான் நீங்கள் வெள்ளானாவும் தான் ஏலியாவும் தான் படிச்சுட்டு போயிருவீங்க எப்படி கருச்சூழி இந்த உட்புறத்தை தான் படலிடும் படியே பாடமாக்கிப்பட்டு அப்படியே பாடமாக்குன நாக்குக்கு என்ன செய்யும் விளங்கியும் பாடமாக்கிருப்பீங்க விளங்கி பாடமாக்கி அப்ப பாடமாக்குன நாக்குக்கு தடக்கு ஏன் வெளிப்புறம் வரும் உட்புறம் மாறி ஓடும் அந்த படிச்சதுமே அப்ப நல்லா பார்க்கணும் இந்த கேள்வி இல்லாட்டி நீங்க விளங்கியும் வச்சுக்கலாம் இந்த கேள்வி கட்டாயம் பாடமாக்கணும் தெரியல கருச்சூடிங்கிறீங்க உள்புறத்துல தான் படல் இருக்கு இவே சொல்லிக்கிறார் வெளிப்புறத்துல படல் இருக்கு அப்ப நீங்க ஒரு சைக்கிள் ஒரு சின்ன டிக் பண்ணிடுவோம் அந்த எம்சிக்கு பிள்ளையாண்டு திரும்பி குழம்பு இந்த பிள்ளை முதலாம் நம்பர் இருக்குல்ல இதுல மார்க் பண்ணி கொடுக்குறீங்களே அதை சின்ன டிக் கொண்டு பண்ணிடணும் பிள்ளையாண்டு இல்லாட்டி திரும்பி நான் பார்த்து 2 டவுட் வரும் அடுத்து ரெண்டாவது ஆன்சரை பாருங்க கருச்சூழியின் உள்கமா வெளிமின் செவ்கள் 20 தொடக்கம் 40 மைக்ரோமீட்டர் இடைவெளியினால் பிரிக்கப்பட்டுள்ளதாம் 20 மைக்ரோமீட்டர் இல்லை இதுவே 5 மைக்ரோமீட்டர் ஆகிக்கிட இவர் 20 40 மைக்ரோமீட்டர் இவரோட பெருசா வரணும் அப்படி இருக்காத தேவை இல்லை அப்ப அதுவும் பிள்ளை அப்ப 2வதும் பிள்ளை அப்ப இந்த ஆருக்கு சைட்ல சின்ன டிக் பண்ணி வந்துடும் குழம்பாம்பு பேப்பரை நல்ல முறையில கையாள தெரியும் நான் அதை அடுத்த வீடியோக்குள்ள சொல்லுவேன் எப்படி கையாளுற எப்படி உடைச்சு இந்த பேப்பரை செய்யறேன் அடுத்து பாருங்க 3வது கேள்வி கருச்சூழியானது உள்வரும் பதார்த்தங்களையும் வெளியேறும் பதார்த்தங்களையும் சீராக்கும் நுண்டுளை சிக்கல்களை கொண்டது உண்மையா உள்ளுக்கு வாரையும் வெளியாறையும் பதார்த்தங்கள் யார் உதாரணம் அந்த எம்ஆர்என்ஏ தகவல் எடுக்கிற வேலைகள் அடுத்து நிறைய பதார்த்தங்கள் உள்வார தேனாயங்கள் இந்த மாதிரி டீம்கள் வார வேலையெல்லாம் இதெல்லாம் நடக்குது சரி மாறிப்படுது டவுட் அப்ப கொஞ்சம் வச்சுக்கணும் சிலதுக்கு 1 ஷூட்லயே அடிச்சுட்டு போகலாம் டவுட் படத்தையில இதுவும் அடிக்க ஒரு கேள்வி உங்களுக்கு டவுட்னா அதை அப்படியே வச்சுட்டு சரி மாதிரி அதுக்கு சின்ன டிக்கு ஒரு சரி நீங்களுக்கு படும் அப்படியே வச்சுட்டு அடுத்த கேள்வி போகும் 4வது புன்கரு கருமின் டகட்டினுள் புதைந்துள்ளதாம் புன்கரு கருமின் டகட்டிலையா புதைஞ்சிருக்கு கருமின் டகட் சொல்ற இந்த ஓரத்தில் உள்ள ஆக்கள் கருமின் டகட்டில புதைஞ்சிருக்கு இல்ல கரு தாயத்துல புதைஞ்சிருக்கு அப்ப அந்த வேர்டையும் செக் பண்றது உங்களுக்கு தலைக்கு இருக்குதா இது 2 விளங்கி வச்சுக்கிறீங்களா இது விளக்கத்துக்குரிய கேள்வி பாடமாக்கிற பயிற்சிகள் இல்லை இது 5வது பாருங்க பிரிவடையாத களங்களில் குரோமட்டின் இறுக்கமாக சுழலடைந்து திணிவாக காணப்படும் கவனம் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லை இந்த களவட்டத்தை ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம் பிரிவடையாத களங்கள் இல்ல பிரிவடையாத களங்கள்ல முன்னவத்து ஆரம்ப கட்டங்கள்ல என்ன செய்யும் பரவலடைந்த திணிவாக பிரிவடைந்த களங்கள்ல என்ன செய்யும் அதாவது ஈற்றவத்த கடைசி கட்டத்துக்கு பிரிவடைஞ்சு போகக்கூடிய இறுக்கமா சுழலடைந்து இந்த நிறமூத்த ஷேப்புகளுக்கு எல்லாம் வருவாங்க அழகா நிறமூத்ததுல யார் அந்த கைநட்டோக்கர் பிடிச்சி ஆட்டி அந்த மாதிரி எல்லாம் வந்து என்ன செய்யும் அப்படி லான்ச் ப்ரோபேஸ் மெட்டாபேஸ் டெலோபேஸ் இந்த மாதிரி வார டைம்ல தான் வந்து என்ன செய்யும் பிரிவடைஞ்சு கடைசி கட்டத்துக்கு வரும் அப்ப 4 சுவரா போல 1 2 அதே போல 3 ஓரளவு சொன்ன 4 5 இவ்வளவு பேரும் போல அப்ப இவர் தான் சரியா இருக்கணும் இந்த மாதிரி ஒரு அனாலிசிக்கு வந்துக்கலாம் இது விளக்கம் கூட என்ன நினைக்கிறேன் டைம் போயிட்டு அடுத்தடுத்த வீடியோ